சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகை வரலாற்றை விளக்குவதற்காக மரபு நடைப்பயணம் தொடங்கியுள்ளது. சென்னையில் சுற்றி பார்க்க பல்வேறு இடங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள பாரம்பரிய கட்டடமான ரிப்பன் மாளிகை. பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த ரிப்பன் மாளிகையில் அமைந்திருக்கும் சிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்றை புதைத்து வைத்திருக்கின்றன. சென்னை மாநகராட்சி சார்பில் கடந்த 9ஆம் தேதி ரிப்பன் மாளிகையை பார்வையிட்டு மரபு நடைப்பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்காக பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் தொலைபேசி மூலம் ஆர்வம் தெரிவித்தனர். முதற்கட்டமாக 50 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து ரிப்பன் மாளிகையை பார்வையிட்டனர். ரிப்பன் பில்டிங்கோட பிறந்த நாள் வருது. அப்புறம் விக்டோரியா பப்ளிக் ஹால் நம்ம ஊரில் ரொம்ப ஒரு அழகான ஒரு கட்டடம். அது மார்ச்லேருந்து பப்ளிக்கு திறக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோர்வையாக சேர்ந்து நம்ம கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மரபு நடையை நாங்கள் இன்னைக்கு பப்ளிக்கு நடத்தினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க. இந்த பயணத்தின் போது பங்கேற்பாளர்களுக்கு ரிப்பன் கட்டிடத்தின் வரலாறு, கட்டிடக்கலையின் சிறப்புகள் மற்றும் நகர நிர்வாகத்தின் முக்கியத்துவம் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. வாரத்தில் 4 நாட்கள் ரிப்பன் மாளிகையை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆர்கிடெக்சர் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வி வர் ஏபிள் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அங்கே இருக்க கவுன்சில் ரூம்ஸ் எப்படி இருக்குது, அங்கே இருக்க மேயர் ரூம் எப்படி இருக்குது, அந்த ஃபங்க்ஷனிங் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது. எப்போதும் ரிப்பன் மாளிகையை வெளியே இருந்துதான் பார்த்து சென்றிருக்கிறோம். ஆனால் தற்போது உள்ளே உள்ள கட்டடக்கலைகளை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். பில்டிங்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. மேபி ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், பட் ஆனால் நேரில் பார்க்குறது அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. இந்த மரபு நடைப்பயணத்தின் முடிவில் சென்னை மேயரால் கையெழுத்திடப்பட்ட ரிப்பன் கட்டட ரப்பர் ஸ்டாம்புடன் கூடிய அஞ்சல் அட்டை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இத்தகைய பயணங்கள் நகரின் பழமையான அடையாளங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதோடு வரலாற்று பாரம்பரியத்தின் மீது மக்களின் ஆர்வத்தை வளர்க்க உதவும் என்பது நிதர்சனம். சன் செய்திகளுக்காக கதிர்ஷா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.